ஷஹாபாக்களும் அவங்களோட ஏழ்மை நிலைமையும் இன்றைக்கி பார்ட் 3 பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய பசி நிலையை தான் பார்க்க போகிறோம். ஒரு தடவை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க வந்துட்டு தங்களுடைய மூக்கை வந்துட்டு அதாவது ஒரு கித்தான் துணியில் வந்து தங்களோட முகத்தை வந்து தொடச்சிருக்காரு. அப்போல்லாம் கித்தான் துணி அப்படின்றது ஒரு பெரிய விஷயம்தான். அப்போ அவருக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வருது. அது என்ன அப்படின்னா, நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுக்கும் மஸ்ஜிதுன் நபவி அதோட மிம்பருக்கும் நடுவில் வந்துட்டு பசி மயக்கத்தினால கீழே விழுந்து கிடந்தாங்க. மனிதர்கள் எல்லாரும் அவரை பைத்தியக்கார அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் கழுத்து மேலே ஏறி நடந்தாங்களாம். ஆனால் அவர் எப்படி இருந்தால் தெரியுமா, அப்பவும் ரொம்ப பொறுமையாளராக இருந்தாங்க. இது எனக்கு போதும் அப்படின்ற மனம் படைத்தவராக இருந்தார். அவர்கிட்ட ஒரு பை இருக்குமா, அந்த பையில் வந்துட்டு சாப்பிட்டு வச்ச அந்த பேரிச்சப்பழ கொட்டை இருக்குது தெரியுமா, அதில் தான் அவர் தஸ்பீ செய்வாராம். ஒவ்வொரு தஸ்பீ செஞ்சுட்டு அந்த கொட்டையை கீழே போடுறது. அவர்கிட்ட இருந்த அடிமை பெண் வந்துட்டு அதை ஃபில் பண்ணி வைப்பாங்களாமா. தீந்துருச்சு அப்படின்னா திரும்ப போட்டு வைப்பாங்களாமா. எந்த ஒரு நிலைமையிலுமே அவர் தொழுகையவும் திக்ரையும் செய்யாமல் இருக்கவே இல்லை. அவர் மனைவி அந்த அடிமை பெண் 3 பேரும் சேர்ந்து தஹஜ்ஜுத் 3 பாகங்களாக இருக்கா, ஒவ்வொரு பாகங்களை மாற்றி தொழக்கூடியவங்களாக இருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி நமக்கு அவ்வளோ கஷ்டம் இருக்குது, அவ்வளோ வறுமை இருக்குது, சம்பளம் பத்தல, இவ்வளோ பிரச்சனை நம்ம இருந்தோம், நம்மளை யாராவது தஹஜ்ஜுத் செஞ்சு தொழுகிறோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம்மளோட தேவைகளை அல்லாஹ் தொழுகை மூலமா நமக்கு சரி செஞ்சு கொடுக்குறான். அதே மாதிரி தஹஜ்ஜுத்ல நம்மளோட தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுக்குறான். அதனால எவ்வளோ கஷ்டம்னாலும் சரி தஹஜ்ஜுத் தொழுகுங்க. நம்ம எல்லாரோட கஷ்டத்தையும் அல்லாஹ் லேசாக்குவான். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.